ஹலோ. தலைவரே வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் சொல்லல கண்ணன் அவர் வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டாரு, என் கிட்ட தான் இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு காலில் பேசிக்கிட்டு இருக்கேன், வீடியோ காலில் போட்டா பாத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. தொகுதியில இல்ல மக்கள் செல்வாக்கு வேற, மக்கள் நல பணிகள் பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கட்சியில அவருக்கு நீங்க எப்போ தொகுதியில் ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு எம்எல்ஏ, நம்ம எம்எல்ஏ கேரண்டியா ஜெயிப்பாரு. அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்காங்க தலைவரை, நமக்கு தேவை இதுதான். கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு, அதுக்கு நான் உத்தரவாதம். அதனால நீங்க கரெக்டா எக்மோர் தொகுதியில அவர் கொடுங்க, ஜெயிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பார். ஓகே, ரொம்ப நன்றி தலைவர். வாங்க கண்ணன். ஓகே அப்போ ஓகே. அண்ணா 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 மணிகண்டன் நம்ம கண்ணை எதுக்கு வந்துட்டு போறாப்புல? கண்டிப்பா தெரிஞ்சாகணுமா? நல்லா இருக்கும். அவரு எம்எல்ஏ சீட்டுக்கு எக்மோர் தொகுதியே கேட்கிறாரு. நானும் விசாரிச்சு பார்த்தேன், நல்ல மக்கள் பணியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, கட்சி மேல இடத்துல அவருக்கு பேர் இருக்கு. சரி, நான் ரெக்கமெண்ட் பண்ண அவனுக்கு கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். தப்பா நினைச்சுக்க முடியுங்க, எக்மோர் தான் கேட்டிருக்கிறாரா? நானே சொன்னேன் எக்மோர்ல நில்லு, உனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இல்ல தலைவரை, எனக்கு அந்த எக்மோர் தொகுதி வேணும்ட்டு ஆசைப்படுறேன். திடீர்னு இப்படி சொல்றீங்க, முதலே சொல்லிட கூடாதா? அதுக்காக பாக்குறேன், நான் கண்ணனை கன்வின்ஸ் பண்றேன், சரி தலைவர்த்தையும் பேசுறேன். சரி, உனக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு அவனுக்கு வேணா சைதாப்பேட்டைக்கு மாத்திக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய பாடுபட்டவர் கண். வணக்கண்ணே. வாப்பா கண்ணா, உட்காரு. நல்லா இருக்கா? டீ காஃபி தான் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, இப்பதான் நாங்க 2 பேரும் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கோம். உன்கிட்ட ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நீ ஆசைப்பட்ட தொகுதி எக்மோர். ஆமாண்ண. ஆனா தலைவர் அந்த எக்மோர் தொகுதி சீட்டு மணிகண்டன் கொடுத்துட்டாரு. என்ன சொல்ற? ஆமா, என்கிட்ட சொன்னாரு, மணிகண்டன் இது கொடுத்தாச்சு, ஆனா நீ இதை பத்தி கவலைப்படாத, அது தொகுதி நல்ல தொகுதி, சைதாப்பேட்டை தொகுதி, மக்கள் அதிகமா கூடுற தொகுதி, உனக்கு நல்ல மரியாதை இருக்கும், அதனால உனக்கு சீட்டு அங்க கொடுத்துருக்காரு, சைதாப்பேட்டை. ஓகேண்ணா, சைதாப்பேட்டை ஓகேண்ணா, டி நகர் எல்லாம் சேர்த்து பாத்துக்கலாம். ஓகே, சைதாப்பேட்டை தரேன்டாரா? அதை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம், நீ கரெக்டா வந்துட்ட. நான் என்னன்னா, நான் எக்மோர் ஆசைப்பட்டு போயிருக்கேன். எக்மோருக்கும் சைதாப்பேட்டைக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? கவலைப்படாத, சைதாப்பேட்டை நல்ல ஏரியா, எக்மோரை விட சைதாப்பேட்டை. எக்மோர் ஒண்ணு இல்ல, ட்ரெயின்ல இருக்க கூட்டம் தான் வரும், இதுல மக்கள்